மனிதன் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கும் காரண காரியமாக அமைவது என்னவோ? என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பெரியவங்க சொல்கிறது தான் நான் திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள், பண கஷ்டமாக இருக்கலாம், உடல் சம்பந்தமான நோய் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் படிப்பு கஷ்டமாக இருக்கலாம், குழந்தைகளோட நடவடிக்கைகள், அப்புறம் தொழில் நஷ்டம், இந்த மாதிரி நிறைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய சிரமங்களை வந்து இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். கஷ்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறத வழிய நிறைய பேர் வந்து இங்கே நிம்மதியாக இல்லை. ஸோ அந்த நிம்மதிக்காக வேறு ஏதேதோ மார்க்கத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ இது என்ன காரணிகளாக இருக்க வேண்டும்னா இருக்கும்னா இது வந்து நம்மளோட கர்மாவை தான் வந்து சொல்கிறாங்க. என்ன கர்மா இருக்கோ உங்களுக்கு அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன, அது எப்படி நம்மளை வந்து வந்தடையுது அப்படின்னா, நம்மளோட அன்ஃபுல்ஃபில்டு விஷஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இமோஷனாக இருக்கலாம், ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அதெல்லாம் தேக்கி வச்சு சப்ரெஸ் பண்ணி, அந்த இமோஷன்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணி, நான் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆகிட்டேன் இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சிந்தனையாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்ந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எனர்ஜி பாடியில் வந்து அது ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை அடைஞ்சு, அந்த தேக்க நிலையோட அந்த ஆத்மாக்கள் வந்து இறந்த பின்னாடி அது வந்து அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரினா, அவங்களுக்கு ஒரு பெயினாக இருக்கலாம், ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு மனசு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு கோபமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்பாக இருக்கலாம், வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸு, இந்த மாதிரி ஒரு தேக்கமாக அது வந்து வெளியே ரிலீஸ் பண்ணாமல் அது தேக்கி வச்சு சேர்த்தி வச்சு பல பேர் வந்து அதோடையே இறந்து போகிறது வந்து நம்மளோட சந்ததிகளை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வந்து அது வந்து தீர்த்துக்காமல், அது வந்து ஹீல் பண்ணிக்காமல், மன்னிக்காமல், மறக்காமல் இருக்கும் நிலையில் வந்து இது வந்து கர்மாவாக சேர்ந்து அந்தந்த குடும்பங்களை வந்து அந்தந்த சந்ததிகள் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.